பென்டன் சீரிஸ்ல நீங்க இது வரைக்கும் பார்க்காத 10க்கும் மேல இருக்க ஃபியூஷன் ஏலியன்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல பென்டன் ஃபியூஷன் ஏலியன்ஸ் மட்டும் இருக்காது, அது கூடவே மற்ற அனிமே கேரக்டர்ஸும் பென்டன் கூட ஃபியூஷன் பண்ண ஏலியன்ஸும் இருக்கும். இது முழுக்க முழுக்க பென்டன் சீரிஸ் மேல இன்ஸ்பயர் ஆகி ஃபேன்ஸால கிரியேட் பண்ண ஃபேன் மேட் கிரியேஷன்ஸ் மட்டும்தான். இது அஃபிஷியல் இமேஜஸ் கிடையாது. அண்ட் இந்த தடவை நான் எந்த இமேஜும் ஏஐ மூலியமா ஜென்ரேட் பண்ணல, பட் நம்ம ஃபாலோவர்ஸ் தான் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோக்குள்ள போலாமா? இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது வேபிக் ஏலியனையும் ஹீட் பிளாஸ்ட் ஏலியனையும் ஃபியூஷன் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ண ஏலியன் தான் இந்த ஏலியன். அண்ட் இந்த இமேஜையும் போன இமேஜை கிரியேட் பண்ண அதே பர்சன் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு, அட்டாமிக் செக்ஸ் ப்ளஸ் வேபிக். அண்ட் ரெண்டு அல்டிமேட் ஏலியன்ஸ் ஃபியூஷன் ஏலியனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் அல்டிமேட் ஹியூமங்கஸரும் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரும் சேர்ந்த ஒரு ஃபியூஷன் தான் இது. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? இது வச்சு பரவாயில்ல, ரெண்டு ஏலியன்ஸை ஃபியூஷன் பண்ணுது. இதுக்கப்புறம் வரதுலாம் 3-4 ஏலியன்ஸை ஃபியூஷன் பண்ணதாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி குவென்னோட மேனா பவர்ஸை யூஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம பென் 10,000 சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா? ஸோ அப்படி சொன்னது வச்சு ஒருவேளை பென் டெனிசன் ஒரு ஆண்ட்ராய்டாக மாறினா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ணது தான் இந்த இமேஜ். இது பேசிக்காக ஆண்ட்ராய்டு வந்து பர்பிள் கலர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆகும். ஒருவேளை பென்னுக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்றதுனால க்ரீன் கலர் ஆண்ட்ராய்டாக பென் இருந்தார்னா இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆகும். இந்த இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அடுத்த ஏலியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோவில் எந்த ஒரு ஏலியனுமே நான் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலை. பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு சில இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நானே ஸ்கெட்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா இருக்க கொஞ்சம் நெஞ்சத்தையும் குழப்பம்லான்னு பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்கெட்ச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதை ரியலாக இருக்க இமேஜஸை அப்படியே பார்த்து ட்ரா பண்ண இமேஜஸ். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஸ்கெட்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் என்னுடைய சைட்லேருந்து நான் க்ரியேட் பண்ணுற ஃபியூஷன் ஏலியன்ஸ் ஸ்கெச்சஸில் இருக்கும். பேக் டு த வீடியோ. அடுத்து வரப்போகிற ஏலியன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஏலியன் கிடையாது, 2-3 ஏலியனாக மிக்ஸ் பண்ணது தான் இந்த ஏலியன். 4 ஆர்ம்ஸ், ஏலியன் எக்ஸ், அட்டாமிக்ஸ் ப்ளஸ் வேபிக் 4 ஏலியனையும் மிக்ஸ் பண்ணது தான் இந்த ஒரு ஏலியன். ஏலியனே இவ்வளோ மாசாக இருக்குது, இதோட பவர்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே அடுத்தது ஹியூமங்கஸோர் 4 ஆர்ம்ஸ், ஏலியன் எக்ஸ், இது மூணுத்தையுமே ரெஃபரன்ஸாக வச்சு ஃபியூஷன் மேடில் கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஏலியன். அண்ட் அடுத்த இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான் வேபிக், ஏலியன் எக்ஸ் ப்ளஸ் 4 ஆர்ம்ஸ். இது வரைக்கும் வந்தது எல்லாமே பென்டன் ஏலியன்ஸ் கூடவே ஃபியூஷன் பண்ணுது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் பென்டன் ஏலியன்ஸை அனிமே கேரக்டர் கூட ஃபியூஷன் பண்ணுது. இதனோட புதுசாக இருக்குது, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, பட் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏலியன் எக்ஸோடைய அல்டிமேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அனிமேல வர இன்னொரு கேரக்டரையும் இதில் ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேரக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் இருக்காங்க, கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்து ஹீட் பிளாஸ்ட், ஹியூமங்கஸோர் அண்ட் ஜுஜுட்சு கைசனில் வர இந்த கேரக்டர். இந்த கேரக்டரோட நேமும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கேரக்டரை காட்டுறேன், நருட்டோ ப்ளஸ் ஏலியன் எக்ஸ். நான் அப்கமிங்கில் வரப்போகிற வீடியோஸில் இந்த நருட்டோ ப்ளஸ் ஏலியன் எக்ஸ் மிக்ஸ் பண்ண இந்த ஃபியூஷன் இருக்குது தெரியுமா, இந்த கேரக்டரோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சப்போஸ் மற்ற ஏலியன் ஃபியூஷன்ஸுக்கும் அதே மாதிரி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டு சொல்லிட்டு போங்க. லாஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கேரக்டரை காட்டுறேன். இந்த ஏலியனில் எந்தெந்த ஏலியன்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் வழக்கம் போல் தான் நாங்கள் எந்த ஏலியன்ஸுக்கும் பேர் வைக்கல. இதில் எந்தெந்த ஏலியன்ஸ்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு முடிஞ்சால் அதுக்கு பேரும் வச்சுட்டு போயிடுங்க.